அஸ்ஸலாமு அலைக்கும். வாழை மீன் வாங்கியிருக்கோம். வாழை மீன் கட்டாவும், இது கட்டா வாழை மீன். வெளியில் தான் வைப்போம் மீன் ஆயுமே. இன்னைக்கு மழை பெய்யுது, வெளியே போய் ஆய முடியல, அதனால உள்ளா போச்சு ஆயும். சரியான மழையா இருக்கு. இது எப்படியே மழை பெஞ்சு இருக்கிறது. உங்கள் பக்கங்கள்லாம் மழை பெய்யுதா? இன்னைக்கு நைட்ல இருந்து நல்லா பெய்யுது எங்களுக்கு. வெளியே வந்தா நல்லா வசதியா இருக்கும். ஆயிடும். மழைக்கு நல்லா வாழை இதெல்லாம் செத்தனாலும் வெறிச்சிச்சுன்னா வெளியே வச்சு ஆஞ்சிடலாம். எதுக்கவே இல்லை. இது கட்டா மீன். கட்டா குழம்புக்குலாம் நல்லா இருக்காது, பொரிக்கத்தேன். பெரும்பாலும் கருவாட்டு தான் நல்லா இருக்கும். வாழை மீன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நம்ம எப்படி பார்க்கணுமோ அதே அளவுக்கு போகும். நம்ம எப்படி ரொம்ப நேரம் பார்க்க மாட்டோம்ல, அதே மாதிரி சீக்கிரம் மட்டுமே ரொம்ப நேரம் பார்ப்போம். மீன் நறுக்கியாச்சு. ஆணத்தை கூட்டி போடும். பச்சை மிளகாய் ஒரு 4-5 போடுவோம். அப்போ தான் வாழை மீனுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நான் எப்போவுமே ஒன்றாத்தான் மசாலாவோட மீனை போட்டுருவேன். அப்போ தான் உப்பு புளி எல்லாம் பிடிக்கும். தக்காளி பழம் கூட 2 சேர்த்துக்கிட்டு 3 பழம் 4 பழம் போட்டால் புளியை கம்மி பண்ணிக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளியை போட்டு கரைச்சி விட்டோம். நட புளிப்பு நயமாக போகும். இந்த கோணமே எண்ணெயில் போட்டு கண்டி எடுத்து வச்சுக்குவோம். மீனை இப்படியே ஊற்றி இப்போ இது புளி தண்ணியோடு கரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் புளி பிடிக்கும். அதில் உப்பு புளி இதெல்லாம் பிடிச்சா தான் நல்லாயிருக்கும் மசாலாலாம். வெந்தயம் மெஞ்சிடுவோம், போடும், நல்லா போடுவோம். நல்லாயிருக்கும் வாசமாக. இடிக்க விட்டு போட்டால் தான் கமாமன்னு இருக்கும். நல்லா வெடிச்சிருச்சு. இன்னே ஊற்றி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு தாழ்த்தா நல்லாயிருக்கும். இல்லாத நேரத்துக்கு என்ன செய்கிறது, பேசத்தானே நறுக்கணும். கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா போட்டு வதங்கிட்டு மசாலா இதோட வெண்டைக்காயம் போட்டு விட்டுருவோம். எண்ணெய்க்குள்ளேயே போட்டு விட்டுருவோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது மாங்காய் இருந்தால் போடலாம். ரெண்டும் இல்லை, முருங்கைக்காய் இல்லை, மாங்காய் இல்லை. அதனால் அன்றைக்கி வெண்டைக்காய் எண்ணெய்க்குள்ள போட்டு விட்டுருந்தா அந்த பிசன்ஸ் கொடுக்காது. குழம்ப ஊற்றிடுவோம் அடுப்பு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம 2 வெள்ளைப்பூடை தட்டி 2 பல்லை 1 2 இப்படி உடச்சி போட்டுருவோம். அதோட மல்லித்தலையும் போட்டுருவோம். நல்லா மீன்லாம் நல்லா வந்துருச்சு. உப்பு பார்த்துக்கிருங்க. பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பார்த்தா வாழை மீனுக்கு நல்லா கமவண்டு மணக்கும். மீனும் நல்லா இருக்கும். குழம்பு ருசியாக இருக்கும். அவ்வளோதான். சத்தை கொதிக்க விட்டு அப்படியே சிம்மில் போட்டு இறக்கிடுவோம்.